சரி, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாமா? ஒரு 5 நிமிஷம். எடுக்கலையா? நீர் நீரை மட்டும் அருந்தி ஒரு 5 நாள் பயிற்சி தொடங்கியாச்சு, பாத்தீங்களா இல்லையா? ஆமாய்யா, பார்த்தேன். காலையில வந்திருந்தாங்க. காலையில 6 மணினா அந்த நேரத்துல உங்களை எழுப்ப முடியாது. அப்ப ஆமா. அவங்களோட பேசும் பொழுது இரவு 8 மணிக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு காலையிலயும் வாய்ப்பு இல்லைன்னா அவங்க வேலை உங்களை மாதிரி எல்லாம் வேலைக்கு போறவங்க தான் எல்லாருமே. அதனால ஆமா ஆமா, எல்லா வேலைக்கும். அந்த காலையில 6 மணி வேணா இவர்கிட்ட வர சொல்லலாம். அப்ப அவங்களோட நான் இப்ப நானும் அப்படித்தான் இருக்கேன். அதனால கொஞ்சம் ஊக்கப்படுத்தி ஒரு 5 நாள் கவனிச்சுட்டே வரணும். பாடி வெயிட் பார்க்கணும், எல்லாம் கவனிக்கணும். ஒரு 5 நிமிஷம் பேசலாம் காலைல, நான் கூட டைம் எடுத்து அதை கொஞ்சம் இது பண்றேன். இன்னைக்கு தூங்குறீங்க, அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. வர்றதே 2 மணிக்கு வருவீங்க. எத்தனை மணிக்கு வர்றீங்க இரவு? பண்ணிங்க இப்ப நாளை நாள்ல மாலை மறுநாள்ல இருந்து அதை பண்ணலாம் வந்துட்டு. ஏன்னா அதை பண்ணாதான் ஆகணும். ஸ்வீடன்ல இருந்து குமார்னு ஒருத்தர் பேசுறது. எல்லாம் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க, யாரும் இது கவனிக்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தேன். உடனே 5000 நன்கொடை போட்டு விட்டாரு. 5000 ஐயா, பணத்தை போட்டுருவாங்க. ஆனா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆகி வெளியில போடணும்ல, அதுதானே மேட்ரு. எல்லாம் கேட்டதுன்னா டக்குன்னு ஒரு 5000 கொடுக்கறது இயல்பாதான் தெரியுது. அது ஸ்வீடன்ல இருக்காரு. இப்ப என் பொண்ணு அங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. என் பொண்ணு போய் ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்குள்ள இது வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையா இப்போ உலகமெல்லாம் கொண்டு போய் வகுப்பு எடுத்து நம்ம வந்து பண்ணலாம் ஐயா. இது வந்து பத்தாதுங்க ஐயா. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நீங்க பண்ணுங்க. அது அந்த டைம் பார்ப்போம். நம்ம கூட ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா ஏதாவது பண்ணிடலாம் வந்துட்டு. ஆமா, இப்ப நான் என்ன பண்றேன்னா, திட்டமிட்டு கரெக்டா நெருக்கடி, அதாவது கரெக்டா அந்த 29,000 பவுண்டுக்கு கிட்டதான் என்கிட்ட கணக்கு இருக்குது. அவ்வளவுதான் என்கிட்ட பணமே இருக்குது. இந்த 30 வருஷமா சேர்த்துனது. 30 வருஷம், இந்த 25-20 வருஷமா சேர்த்துனது எவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வகுப்பு எடுத்து பழக சொல்றேன். இன்னும் அந்த தைரியம் வர மாட்டேங்குது. அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் அந்த தைரியம், எந்தூசியம் வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆமா ஆமா, இன்னும் அவங்களுக்கு வரல தைரியமா. நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வாட்டர் டயட் ஃபார் ஸ்பேஸ் லைஃப்னு கொடுத்து நான் வந்துருவான். வாட்டர் டயட் ஃபார் ஸ்பேஸ் லைஃப் அப்படின்னு அவங்க அந்த தலைப்புல தான் பண்றாங்க. அந்த தலைப்புல தான் பண்ண போறாங்க. அதாவது புத்தகத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் தத்துவத்தை பேசி பிராக்டிஸ் பண்ணி இவங்களும் பிராக்டிஸ் பண்ணணும். இவங்களும் அததான் சொல்றேன். அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும் வந்துட்டு. ஆமா, பிராக்டிஸ் பண்ண மூளை வேலை செய்யாதுங்கய்யா. ஆமா, ஆக்சுவலா இப்ப நான் உங்க கூட இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. இப்ப உங்க கூட இருந்தா இன்னும் என்ன பவரா மாறும். அதே சப்போஸ் உங்க வேலைக்கு இருந்தீங்கன்னா அந்த இது வந்து அவ்வளவு இதா இருக்காது. இல்லைன்னா அதை தனியா போயிடணும். இந்த 2 கான்செப்ட்ல கிளியரா இருக்கணும். அப்பதான் வந்து தெளிவான சிந்தனை பிறகு எல்லாமே சேஞ்ச் ஆகும் டக்குன்னு. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த நம்ம ஐசோலேஷன் பண்ணாம எதுவுமே நடக்காது வந்துட்டு. ஆமா ஆமா, அதனாலதான் கரெக்ட் தான். அப்ப வைத்தியம் எப்படிப்பா? அப்ப மருத்துவம் பார்க்கணும்னா தான் வந்து அந்த ஜீரணியை நிறுத்தி அகத்தூய்மை பண்ணனா தான் வைத்தியம் பார்க்க முடியல. கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. பதில் சொல்ல முடியாது. சாப்பாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. இப்ப ஏன் இயற்கை மருத்துவம் தோத்து போகுதுன்னா, இயற்கை மருத்துவமா இயற்கை உணவே தோத்து போகும். இது வந்து ஜீரணியை நிறுத்தி பழகிற பயிற்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. உலகத்துல 2 பேர், தமிழ்நாட்டுல ஒரு 10 பேர் செஞ்ச அதிசயம். தமிழ்நாட்டுல 10 பேர் செஞ்ச அதிசயம். இப்ப நம்ம அது ஒரு 2 ஆள் வர்றதே பெரிய விஷயம் தான். அதுல வந்துட்டு 10 பேருக்கே போறீங்க. 2 பேர், அதாவது சொல்றீங்க 2 பேர் தான். இதுல வேற பெண்கள் வேற. சொல்லுங்க புரியுது, சொல்லுங்க. அதுதான். அதனால நீங்க இப்ப எங்கிட்ட வந்து இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில இப்ப நான் பேசுற மாதிரி யூடியூப் இது வரைக்கும் 25 வருஷம் என் பொண்ணே இன்னும் யோசிச்சுட்டு உட்காந்து இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது? அதுதான் இப்ப நீங்க சொல்றது. இப்ப எனக்கு ஏன்னா நானே டெய்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இது அப்படியே வச்சுக்கிட்டு இருந்துமே
எல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் இந்த பைசா பணம் இப்படிதான் தள்ளிக்கிட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி மக்களை சூழ்ச்சி பண்ணி ஏதோ விதத்துல எக்ஸ்பென்ஸ் பண்ணி அவன்கிட்ட பணத்தை வாங்குற நோக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா அறத்தோட ஒரு செயல் வந்து ஒரு 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 கோட்பாடு இருக்குதுன்னா அதை எடுத்து நீ பணம் சம்பாதிச்ச கூட பரவாயில்ல, பட் அது வந்து லீட் ஆக மாட்டேங்குது அப்படின்றதுதான் இப்ப யோசிக்கிறதா இருக்கு. அது அறமான செயல். இது அறம் இன்பம் பொருள் இன்பம் அந்த மாதிரி லைன் அப் தான் இது வந்துட்டு. இதுல நீ இயற்கை முரண்பாடா வராது, நம்ம ரைட்டா பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் வந்துட்டு. நீ மத்த எந்த தொழில போனாலும் அதுல வந்து எதுவும் இது கிடையாது. அது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நிக்காது, மறுபடியும் அதே வழியில தான் போகுது, நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அது பின்னாடி தான் இருக்கிறோம். இப்போ அதை விட்டு விலகணும்னா வந்துட்டு பேசுங்க 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 நீங்களே பேசுங்க, நீங்க பேசுங்க. அதுதான் அந்த அந்த தத்துவத்துல போய் இருக்கும்போது இது வந்து பண்ண முடியாது. இது செப்பரேட் ஐசோலேஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்துடும் வந்துட்டு. திறக்கணும். பிறர் நலம் சார்ந்து போகும்போது இது வந்து திறந்துருவோம். நம்ம குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்ததுல ஒண்ணுமே ஆகாது வந்துட்டு, ஒரு இன்ச்சு கூட நல்லா. புரியுது. அதனாலதான் சரி சரி அப்படியே இருக்கட்டும். இப்ப இப்ப நம்ம இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த இப்ப அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சுத்தம் பண்ணி ஒருத்தர் பாருங்க 5 நாளா பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து 4 நாளா பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் 2 நாள், நான் முதல் நாள். இன்னொருத்தர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்ல இருந்து 5 பேர் வந்து தொடங்கியாச்சு. அதாவது டெய்லி மெடிக்கல் ரிப்போர்ட். அவங்க வந்து ஏற்கனவே மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க, எல்லாம் பியூரா இருக்கு. உடல் எடை வந்து நியூட்ரல் ஆயிடுச்சு. 2-3 பேர்த்துக்கு உடல் எடை நியூட்ரல் ஆயிடுச்சு. அப்ப அவங்க எடை குறையவே குறையாது. இந்த மஞ்சளா வர்றதுதான் மஞ்சளா வருது பாருங்க. அந்த மஞ்சளா வந்து ஃபைனல் மஞ்சள் வரும், அந்த மடத்துல மஞ்சள் வரும். அந்த மஞ்சள் போய் நிக்கணும். அந்த மஞ்சள் வந்து பழைய மஞ்சள், அதாவது பிலிருபின் தேவையில்லை மஞ்சள் இதெல்லாம் உடம்பு. அந்த மஞ்சள் பூரா அப்படியே மஞ்சளா அப்படியே வெளியே போயிடும். அந்த மஞ்சள் எல்லாம் போய் நாக்கை வந்து மஞ்சள் போயிடுச்சுன்னா நாக்கை வந்து அப்படியே லேசான அந்த வெளிர் ரோஸ்ல வரணும். வெளிர் ரோஸ், கடுமையான சிகப்பா வரக்கூடாது, கடுமையான கருப்பு, கடுமையான மஞ்சள் அதில் வரக்கூடாது, லேசான ரோசாப்பூ. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். வாயில எந்த வகையான நாற்றமும் இருக்கக்கூடாது. உடம்பு மயக்கம் கிருகிருப்பு சோர்வு எதுவும் வரக்கூடாது. சராசரி அனைத்து வேலைகளையும் செய்யணும். சராசரி அனைத்து வேலைகளையும் செய்யணும். ரத்தம் ரொம்ப தூரமா இருக்கணும். வேணும்னு அவன் குழந்தை பெத்தும் காட்டணும். அந்த குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு முழு தகுதி இருக்கணும் ரத்தத்துல. அந்த குழந்தை பெத்துக்கிற அந்த புரோட்டீன் லெவல் இருக்கணும், ஹீமோகுளோபின் எல்லாமே. ஏன்னா இயற்கை நோக்கமே சுத்த ரத்தத்தில் தான் இனப்பெருக்கம் நடக்கிறது அப்படிங்கறதான் இயற்கையின் விஞ்ஞானம். அதனாலதான் வந்து அதனாலதான் இயற்கை. இப்ப நம்ம வந்து ஆரோக்கியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு முக்தி நிலையில வச்சுக்கோங்க. முக்தி நிலைன்னா முக்தி நிலையில வேற ஒன்றும் இல்லை, திரண்டு போற நிலைன்னு அர்த்தம். ஒரு மணி திரண்டாத்தான் ஒரு மணி நெல் மணி திரளுது, ஒரு விதை திரளுது. திரண்டாத்தான் அது திரண்டாத்தான் அடுத்த இனப்பெருக்கத்தை உற்பத்தி பண்றதுக்கு தகுதின்னு அர்த்தம். இல்லாட்டா அது பதர்ன்னு அர்த்தம். அது பதர். இப்ப நம்ம சுத்தம் செய்கிறப்ப என்ன, ரத்தம் சுத்தமாகுது, தேவையற்ற கழிவு வெளியே போகுது. அப்ப இந்த ரத்தம் வந்து தூய்மை அடைந்து இனப்பெருக்கத்துக்கு தகுதியான ரத்தமாக மாறிவிடுகிறது. இது யாருக்கும் புரியல. யாருக்கும் புரியல, உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஏன்னா 70 வயசுல குழந்தை பெத்துக்கு போறியா அப்படின்னு கேட்பாங்க. அது தேவையில்லை. 75 வயசுலயும் அந்த ரத்தம் இனப்பெருக்கம் மேட்டர் ஆஃப் சயின்ஸ். அதுதான் யோசிக்கணும் வந்துட்டு. குழந்தை பெற்றுனா அது வந்து யோசிக்கக்கூடாது. இட்ஸ் டிஃபரண்ட் வந்துட்டு. ஆமா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நோபடி ஹேவிங் தி கட்ஸ் இங்க இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு ஒரு பையன் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ வந்து 25 26, பெண்ணு வந்து 25க்கு தாண்டக்கூடாது, ஆணு வந்து 30 தாண்டக்கூடாது. இதுதான் விஷயம். அப்பதான் வளர்க்க முடியும். சரியா? குழந்தை பெத்துக்கிறது இங்க அப்படின்னா, குழந்தை பெத்துக்கலாம். இந்த 2 பேரும் யோகியா இருந்தாங்கன்னா எப்ப வேணா பெத்துக்கலாம், அது வேற. 2 பேரும் யோகியா இருந்தாங்கன்னா அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெறும் கீரை இருந்தா, தண்ணியும் கீரையும் இருந்தா போதுமானது. ஆண் வந்து யோகியாவே இருப்பான். பெண்ணு வந்து அந்த 15 வயசு வரைக்கும் அந்த குழந்தை அவன் ஏதோ பணம் 2 கனியை சாப்பிட்டு, பெண்களுக்கு அவர் அப்படி போக முடியாது. பெண்கள் கனியை சாப்பிட்டு அந்த 15 வருஷம் வரைக்கும் இந்த கீரை, வேக வைத்த கீரை கொடுத்து அன்னப்பாதை தூய்மை பண்ணிட்டே வரணும்.
வயிறு உப்பு, அந்த குழந்தைக்கு வயிறு உப்பு கூடாது. வயிறு வந்து வாழை இலை மாதிரியே இருக்கணும். வயிறு எப்படி இருக்கணும்? வாழை இலை மாதிரியே இருக்கணும். அப்படின்னா அவங்க தாய்ப்பால் கொடுப்போம், நல்ல தாய்ப்பால் உற்பத்தி ஆகும் இயற்கையாக. இப்ப நம்ம இயற்கை புரோட்டீன் உற்பத்தி, இந்த இயற்கை புரோட்டீன் உற்பத்தி ஆகிறது ஒண்ணுதான், இயற்கை தாய்ப்பால் உற்பத்தி ஆகிறது ஒண்ணுதான், உடம்புல சதை உற்பத்தி ஆகிறது எல்லாமே ஒண்ணுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு கிடையாது. இந்த முண்டங்கள் தான் தப்பா வச்சிருக்காங்க. பால் சாப்பிட்றதுக்கு ஒண்ணு சாப்பிடு, கண்ணுக்கு ஒண்ணு சாப்பிடு, மூக்குக்கு ஒன்று சாப்பிடு, நரம்புக்கு ஒண்ணு சாப்பிடு, இதெல்லாம் அடிப்படையே தப்பு. அப்படியெல்லாம் மாறவே ஒரு மனிதன் நினைச்சான்னா ஒரு சிங்கிள் ஆட்டம் கூட உற்பத்தி பண்ணக்கூடாது. வாய் வழியே சாப்பிட்டு சிங்கிள் ஆட்டம்ல உற்பத்தி ஆகாது. என்னது இவன் நினைச்சிட்டு இருக்கிற சாப்பிட்றதெல்லாம் தங்கமா மாறுது, சாப்பிட்றதெல்லாம் உப்பா மாறுது, சாப்பிட்றது ஆசிட்டிட்டியா மாறி ஆளை கொள்ளுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி எலிமெண்டா மாறாது. நீ நினைக்கிற மாதிரி எக்ஸலென்ட் எலிமெண்டா மாறாது. இவன் கதவுடான எலிமெண்டா எப்படா மாறு? அப்படி பாத்தீங்கன்னா தங்க வேணா தங்கக்கீரை சாப்பிட்டு தங்கமா வந்துருமா? என்னடா கதை விடுறீங்க? எலிமெண்டா மாறணும், அதெல்லாம் மாறாது. அந்த பாடியில அது வந்து உற்பத்தி ஆகாது. நீ காஸ்மிக்ல இருந்து எடுத்தாதான் அது பாடி அது மாதிரி மாறும். மனிதனுக்கு எனர்ஜி ட்விஸ்ட் பண்றதுக்கும் எனர்ஜி மோட்டிவேஷன் பண்றதுக்கு தான் ஒரு எனர்ஜி தேவையை தவிர இவ என்ன நினைக்கிறான்னா நாம எலிமெண்டா மாறு நினைக்கிறேன். என்ன அடிப்படையே தப்பு. என்னது அடிப்படையே தப்பு? அப்படின்னா என்ன, அதாவது என்ன சொல்றான்னா ஒரு எலிமெண்ட் ஆக்கவும் முடியாது, அடிக்க முடியாது. ஒரு ஒன்று ஹைட்ரஜன் ஆக்கவும் முடியாது, ஹைட்ரஜன் அடிக்க முடியாது. ஏட்டம் ஆக்கவும் முடியாது, மொத்தத்துல ஏட்டம் ஆக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. ஆக்க முடியாது, அடிக்க முடியாது. அது அப்சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணலாம், அந்த சன்லைட் வந்து ஹீட்டு கன்வெர்ட் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அதான் விஷயமே. அதை முடியாதுன்னு சொல்லிட்டு உடம்பு இதெல்லாம் உற்பத்தி நாம சாப்பிட்டா தான் உற்பத்தி ஆகும்னு சொல்றது அடிப்படையே தப்பு. அப்படி பார்த்தா நோயே வரக்கூடாது, சாவும் வரக்கூடாது. அந்த முக்தி நிலைக்கு ஆமா. இந்த விஞ்ஞானம் வந்து இந்த வெள்ளைக்கார முண்டங்களுக்கும் தெரியாது, பிரிட்டிஷ்காரங்க தெரியாது, இந்தியாவில இருக்கிற ஐஐடி பசங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஐஐடியில் இருக்கிற பூரா வெள்ளைக்காரன் நம்பிட்டு இருக்கிறவங்க தான். அதனாலதான் இந்தியா வந்து இருண்டு போச்சுங்கய்யா. இந்தியாவில் அறிவியலே கிடையாது. இந்தியாவில் அறிவியலே கிடையாது. அறிவியல் வளர்ச்சியை குழி தோண்டி போச்சாச்சுங்க. எப்ப நீ வந்து சிலபஸ் எப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறையோ, எப்படி சிலபஸ் வைக்கிறையோ அப்பவே இந்தியா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்தியா முடிஞ்சு போச்சு. நீ வந்து ஒரு மாணவன்கிட்ட கொடுத்து அதாவது குருகுல கல்வி, அந்த ஒரு பையன் என்ன பண்ணணும்னா 6 வயசுல சேர்க்கப்பட்டால், அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல, அட்டானமஸ் மாதிரி கொண்டு வரணும். 6 வயசுல சேர்க்கப்பட்டால் அவன் வந்து 17 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துல தான் தங்கணும். எத்தனை வயசு வரைக்கும்? பள்ளிக்கூடத்துல தான் தங்கணும். அங்க ஆசிரியரோட தங்க, ஆசிரியர் டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கம், பண்பு, நாகரிகம், ஒழுக்கத்தில் சிறந்தவனா இருக்கணும். பேரண்ட்ஸோட இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸோட இருக்கக்கூடாது. அந்த 9 வயசு நடவை தெரியுற வரைக்கும் இருக்கலாம். ஒரு 5-6 வயசு வரைக்கும். ஆமா. அதுக்கப்புறம் போயிட்டாங்க குருகுலம் தான் அவனுக்கு வந்து எல்லா பயிற்சி, அம்பு விடுறது, வில் வித்தை, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா வரும். இந்த நீர் பயிற்சி எல்லாம் வில்லு எல்லாம் அடிப்பான், செம்மையா இருக்கும். வில்லு அந்த காலத்துல ஏன் வில்லு அடிச்சிருக்கா? ஸ்திரம் வந்திருக்கு. ஏன்னா வில்லு இழுத்து அடிக்கிறது. ஏன்னா வாட்டர் அப்புறம் உணவு கிடையாது. இல்ல உணவே கிடையாது, சமையலுங்கிற சக்தியை எடுத்துக்கிறதா. டேரக்டா எடுக்கிறோம், பார் அடிக்கிறோம், செமையா ஒர்க் பண்ணிக்குது. சயின்ஸ் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இப்ப சயின்ஸ் எல்லாம் போட்டு மண்ணை தோண்டி போடுற மாதிரி போட்டுட்டாங்க. அதனால வெங்கடேசன் ஐயா சொல்றாரு, இதை மட்டும் சொல்லிக்கலாம். அதனால வந்து நாம வந்து அறிவியலை வந்து நாம வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். 2வது வந்து இப்ப நான் வெங்கடேசன் சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புல 2 கண்டுபிடிப்பு அவர் 220ஆம் பக்கத்துல 220 இந்த பக்கத்தை நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் விண்வெளி வாழ்க்கைக்கு உதவுன்னு சொல்லியிருக்காரு. 2 முக்கியம் வந்து 2மே எலக்ட்ரிசிட்டி தான். 2மே எலக்ட்ரிசிட்டி தான். ஒன்று வந்து ஈர்ப்பு விசையை பற்றி எலக்ட்ரிசிட்டி, ஒன்று வாட்டர் மாலிகுல் உடைச்சி எலக்ட்ரிசிட்டி. 2மே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். வித்தியாசமான வெங்கடேசன் சொல்றதை பேசிக்க வச்சுட்டு நான் வித்தியாசமா குவாண்டத்துல சிந்திச்சேன். அது ஈஸியா வந்துருச்சு. இவர் சேர்றதை விட என்றது ரொம்ப ஈஸி. இவர் சேர்றதை விட ரொம்ப ஈஸி. ஆமா, சேர்றது ஈஸி. அதுதான் நான் வந்து 5 வகையான புதிய கண்டுபிடிப்புகள். அதாவது நம்மளது வந்து எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். அதனாலதான் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து போட்டு வந்து இன்னும் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, குறையே சொல்லலை. ஏன்னா இதுதான் வந்து பூமி பவர். இந்த
இவ்வளவு எண்ணெய் பிரச்சனைக்கு காரணம் நாமளே வீட்டுக்கு வீடு மின்சாரம் தயாரிச்சல. எண்ணெய் என்பது எரிபொருளை தவிர அந்த எண்ணெய் என்பது தீர்ந்து போகுது. ஆனால் எனர்ஜி என்பது தீராதுன்னு யாருக்கும் தெரியல. அதுக்கு தண்ணீரை குவாண்டம் பார்ட்டிக்கல் குவாண்டத்தை புரிஞ்சுட்டு தாவரத்தை போட அதுல இருக்கிற மினரலை போட்டோம்னா தாவரத்தை போட தாவரத்துல 40-30 மெட்டல் இருக்கு, ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த மெட்டலை செராமிக்கே மாத்தி தண்ணிக்குள்ள போட்டோம். ஏனோடு கேத்தோடுக்கு மட்டும் ஒரு பக்கம் சில்வர் ஒரு பக்கம் ஜிங்க் வச்சுட்டோம்னா 50 வருஷத்துக்கு தேய்மானம் ஆகாதுங்க. 50 வருஷத்துக்கு அது மைக்ரோ ஜெனரேட்டரை மாத்திரலாம். ஒவ்வொரு வீட்டுக்கு மைக்ரோ ஜெனரேட்டர் எவ்வளவு தேவையோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 500 வாட்ஸ் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் மைக்ரோ ஜெனரேட்டர். எல்லாமே பாத்தீங்கன்னா கோட்டிங்ல கொண்டு வந்துடலாம். நம்ம சில்வர்னா சில்வர் கோட்டிங்ல கொண்டு வந்துடலாம், ஜிங்க்னா ஜிங்க் கோட்டிங்ல கொண்டு வரலாம். பியூரா கொண்டு வரணும் அவசியம் இல்லை, கோட்டிங் வச்சே கொண்டு வந்துடலாம். அதாவது காஸ்ட்லி மெட்டீரியல் இருந்ததுன்னா அதை வேற ஒரு மெட்டீரியல் வச்சு மேலே என்ன பண்ணலான்னு கேட்டு கோட்டிங் கொடுத்துடலாம். அதாவது குரோம் கோட்டிங் கொடுக்குற மாதிரி சில்வர் கோட்டிங் சில்வர் கோட்டிங்லேயே கொடுத்துடலாம். அப்படி அது அந்த கோட்டிங் வைத்து கொண்டு நம்ம என்ன அந்த மாடிக்குள்ள உடைச்சி 3 கிடைச்சிரும். இதெல்லாம் நான் சிந்திச்சது தான். இதுக்கு ஆதாரம் ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சிருக்காரு, ரவிக்குமார் கோட்னாலான்னு சொல்லிட்டு நேஷனல் பிசிக்ஸ் லேபரேட்டரி சீஃப் சயின்டிஸ்ட், இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனார். அவர் வாட்டர் உடைக்க முடியும்னு கண்டுபிடிச்சாரு. வாட்டர் தானாவே உடைச்சிருது. அதுதான் குவாண்டம். இந்த கிளாசிக்கல் உடைஞ்சு போகுது. கிளாசிக்கல் தோத்து போச்சு, அவ்வளவுதான். இனிமேல் இப்போ சண்டை போடுறான்னு பாருங்க, இதெல்லாம் கிளாசிக்கல். இப்போ சைனாக்காரன் சண்டை போடுறது, இப்போ அமெரிக்காக்காரன் சண்டை போடுறது, இந்த வரி இதெல்லாம் கிளாசிக்கல் மெத்தடு. நாட்டவே நாசம் பண்ணுது, நாட்டவே. இப்ப எரிபொருள் தண்ணீரை மின்சாரமா மாத்திரலாம், தண்ணீரை ஹைட்ரஜனா மாத்தலாம், தண்ணீரை ஹைட்ரஜனா வாங்கி மாத்தரலாங்கிறத என்னுடைய கண்டுபிடிப்பு. அதுக்கு வெறும் அதிகபட்சம் நிரூபிக்கிறதுக்கு 100 ரூபா செலவு தான். அந்த பேப்பர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், பார்க்கட்டும். இதெல்லாம் வந்தே தீருங்க. என் பொண்ணை செய்ய சொல்லியிருக்கேன். பொண்ணு செஞ்சதுக்கு அப்புறம் அவன் வெளிநாட்டுல ப்ராஜெக்ட் ஒர்க் தான். நம்ம நாட்டுல சிலபஸ் நாசமா போன சிலபஸ் உலக இந்தியாவே நாசம் பண்ணுது. எதை கேட்டாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல 100 பேர் எழுதுவதற்கு 1 கோடி பேர் எழுதுறான். 100 பேர் தான் தேர்வு, 1 கோடி பேர் எழுதுறானுங்க. அத்தனை நாசம், அத்தனை பேப்பர் நாசம், அத்தனை நாசம். யாருக்கு அதாவதுங்க இயற்கையை வெள்ளைக்காரன் கெடுத்து விட்டு போயிட்டான். அவன் இந்த சிலபஸை கொண்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். அந்த உடைக்கணும்னா தான். அதனால நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்ப நான் வெறும் மருத்துவமா இருந்தா நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். நம்ம கண்டுபிடிக்க வேணும், ஏன்னா நம்ம மூளையை வைத்து கண்டுபிடிக்க வேணுங்கிறதான் பிரச்சனையா. அதனால இப்ப நான் 5 உறுதியா கண்டுபிடிச்சிருக்கேன், எல்லாமே 100 ரூபா செலவுல. இந்த 5 கண்டுபிடிப்பை நம்ம குழுவுல போட்டிருக்கேன். சரி, இப்போ அதை விட மோசமானது அதுக்கு எல்லாத்தை விட நமக்கு ஆரோக்கியம் தான். நம்ம உலகத்திலே தலை சிறந்தது ஆரோக்கியம் தான். வேற எந்த கண்டுபிடிப்பும் கிட்ட வர முடியாது. எந்த கண்டுபிடிப்பும் வேற எந்த கண்டுபிடிப்பும் நிலம் வீடு வாசல் எதுவுமே இல்லை. நீ ராக்கெட் புதுசா அதேங்கிற விண்வெளிக்கு ராக்கெட் இல்லாம போனாலும் அது கண்டுபிடிப்பு தான். ஆனா அது பிரயோஜனம் இல்லை. விண்வெளிக்கு ராக்கெட் எல்லாம் போகலாம், விண்வெளிக்கு ஸ்பேஸ் லேடர் வச்சு போகலாம், விண்வெளியில குடியேறலாம், எல்லாம் சாத்தியம்தான். ஆனால் ஆரோக்கியம் இல்லாம எப்படா போவேன்? இறைச்சி மீன் இறைச்சியும் முட்டையும் ஆரோக்கியம் தப்பா எழுதி வச்சிருக்கானுங்க. இறைச்சி விண்வெளியில் வருவான். இறைச்சி என்பது பரிணாமத்தில் தோற்று போன உயிரினம். ஒரு கோழியோ ஆடோ மாடோ எதுவா இருக்கட்டுமே, தோற்று போய் மனிதனாக மாறி இருக்கிறது. என்னது? நீ கோழி இறைச்சி திங்கிறது ஒண்ணுதான், மனித இறைச்சி திங்கிறது ஒண்ணு. 2 பிளஸ் தான். ரெண்டுமே என்வி தானே, நான் வெஜிடேரியன் தானே. நம்ம சிந்தனை தானே மாறுது, மற்ற ஃபிளஷ் பாடி 2 ஒண்ணு தானே, மாலிகுலர் எல்லாம் ஒண்ணு தானே. டிஎன்ஏ மட்டும் கொஞ்சமா டிஎன்ஏ லேசா மாறு, மற்றபடி ஃபிளஷ் ஒண்ணு தான். அதை தின்னாலும் நல்லா ருசியா இருக்கு, மனுஷன் கறி தின்னாலும் ருசியா தான் இருக்கு. 2 ரத்தம் தானே, 2 ரத்தம் 2 பாய்சன் தான். இந்த முண்டங்களுக்கு தெரியாம கதவான். அப்ப மனுஷன் கறி திங்கிறது ஒண்ணுதான், மாட்டுக்கறி திங்கிறது ஒண்ணுதான், ஆட்டுக்கறி திங்கிறது எல்லாம் ஒண்ணுதாங்க. காட்டு மிராண்டி போட்டு நாசம் பண்ணியாச்சு. இது என்னடான்னா, இந்த 2 நாளா போட்டு மண்டையை போட்டு கசிக்கிட்டு என்னடா நம்ம குழந்தைகளை இன்னும் தைரியமா ஒரு காரணம். நம்ம கல்வி முறை இவங்க டிகிரி வாங்கியிருக்காங்க தவிர
வெங்கடேசனை பத்திய முழு அறிவு வரணுங்க ஐயா. வெங்கடேசனோட முழு அறிவு வரணும். முழு அறிவு வர. இப்ப நாம இன்னும் போராடி நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். இன்னும் 25 நிமிஷம் பாட்டு இன்னும் எனக்கு சமமா இன்னும் ஆள் வரவே இல்லை. என்னை மீறி யாரும் போகவே இல்லையே. பொருள் சம்பாதிக்கிறது அதாவது இதை சொல்லி கொடுத்து பொருள் சம்பாதிச்சா ரொம்ப மகிழ்ச்சி. இதை சொல்லி கொடுத்து பொருள் வந்துச்சுன்னா அது வாழ்க்கைக்கு ரொம்ப எந்த இடையூறும் வராது. எனக்கு இன்னொரு 10 பேர் உறுதியா நன்கொடை கொடுக்கறவங்க கூட ஒரு 10 பேர் உறுதியா இல்லைங்க ஐயா. நன்கொடை உறுதியா ஒரு என்ன குறைஞ்சபட்சம் எனக்கு 30,000 தேவைப்படுதுங்க. குறைஞ்சபட்சம் 30,000 வச்சுக்கலாம். இப்ப அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப நன்கொடை எதிர்பார்க்கறதை விட இப்ப ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது 5,000 பவுண்டு போட்டிருக்கேன். 5,000 பவுண்டுன்னா 6 லட்ச ரூபா வருது. 6 லட்ச ரூபா கட்டி இனிமேல் எப்படின்னா வகுப்பு நாம ஒரு 2-3 பேர்த்துக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு மற்றவனுக்குள்ள வந்தா 1 மாசம் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். இந்த 1 ஏழைகளா இருந்தா 1 மாசம் ட்ரீட்மெண்ட், பணக்காரனா இருந்தா 12 மாசம் ட்ரீட்மெண்ட். சயின்ஸ். இப்ப நாம இதை பேசி ஆகணும். ஏழைகளா இருந்தா 1 மாசம் ட்ரீட்மெண்ட். அந்த 1 மாசம் ட்ரீட்மெண்ட்டை வைத்துக் கொண்டு ஆண்ட்ராய்டு போன் இருக்கணும், சகல வசதி இருக்கும், முடியும். முடியாது. ஆண்ட்ராய்டு போன் இருக்கணும், ஒரு நாளைக்கு 2 GB அவங்க செலவாகணும். மெடிக்கல் மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். 1 மாசத்துக்கு மட்டும் சாம்பிள் கொடுத்துருவோம். 1 மாசம் மட்டும் பணமே இல்லைங்கிறியா உனதுக்கு பணமே இல்லைங்கிறியா. அப்ப இதை வச்சு நீ அதாவது விதை கொடுத்துடலாம். நீ விதையை உற்பத்தி பண்ணிக்கோ. இந்த ஒரு 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 வகுப்பு, இந்த மாதிரி 2 வகுப்பு பர்சனல் வகுப்பு, குழு வகுப்புலும் வரும், தனி வகுப்புலும் வரும். தனி வகுப்புனா கூப்பிட்டு கேட்டுக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 வகுப்போ 4 வகுப்போ நடத்தி அதை ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அனுப்பிச்சிடலாம். அப்ப 30 நாளைக்கு 120 வகுப்பு ஆயிரும். 30 நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த 120 வகுப்புல எல்லா பாடம் சொல்லிடுவான். இந்த 120 பாடத்தையும் இந்த நமக்கு தேவையான 47 பாடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு 10, 20, 30 பாடம் தான் முக்கியமான பாடம் இருக்குது. ஒரு அதாவது 3ஆம் பாடம், 5ஆம் பாடம், 9ஆம் பாடம், 11, 13 இவ்வளவுதான் பாடமே. இது முக்கியமான பாடம். இந்த கீவேர்டு இந்த கீவேர்டு பாஸ்வேர்டு இதுலதான் இருக்கு. கீவேர்டு பாஸ்வேர்டு 5ஆம் பாடத்திலையும் 9ஆம் பாடத்திலையும் 11ஆம் பாடத்துல தான் கீவேர்டே இருக்கு. அந்த கீவேர்டு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னு, நீ இதை வசதி இல்லைங்க சொல்றியா, அப்போ உனக்கு வசதி காசு மிச்சமாகுது இல்லையா, அப்ப நீ என்ன பண்ற, இந்த 120 நாள் கொடுத்த பிராக்டிஸை நீ மிச்சம் இருக்கிற இந்த 30 நாள் கொடுத்த பிராக்டிஸை மிச்சம் 11 மாசத்துக்கு நீ பண்ணிக்கோ. அப்ப பணமும் தேவையில்லை, செலவும் இல்லை. மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் 3000 தேவை. எப்படி இருந்தா ஒரு பிரைவேட்ல போனா 3000 வேணும், அரசாங்கத்துல 2000 வேணும். பிரைவேட்ல போனா 3000 வேணும், அரசாங்கம் 2000 வேணும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோ. செக் பண்ணி பார்த்துட்டு புத்தகத்தை கையில கொடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தான்னா உனக்கு 11 மாசம் காசு மிச்சம். 11 மாசம் நான் எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாரும் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீ சந்தேகம் கேட்ட என்னதான் பண்றது? எப்படி கேட்டாலும் பணத்திலே குறியா இருக்கிறானுங்க. அதுதான் ஐயா, இப்ப நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் உங்களுக்கு. பார்த்தேன். ஆடியோ அனுப்பிச்சிட்டீங்களா? People wants multi speciality, whatever expensive they want to willing it. Whatever expensive they're asking na damalisi at any cost they will expensive submitting it அந்த மணியை. பட் இங்க வரும்போது என்னதுன்னா பிரைஸ்லெஸ், அன்னோன் பிரைஸ்லெஸ், விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, காசு கொடுக்கலாமா, இதுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணுமா, இதுக்கு R&D எல்லாம் பண்றாங்க. ஆனா அதுக்கு R&D பண்றது இல்ல. ரியாலிட்டி சொன்னா R&D பண்றது இல்ல. என்ன R&D பண்றாங்க, அவன் வச்சு நல்லா செஞ்சு காசை வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுறான். ட்ரீட்மெண்ட் whether its treatment is right or no, this also not known. But here that the priceless வைரத்தை how this is possible, checking people. But if and also they thinking also this is the right one free of treatment that also available in the YouTube. அது அப்படியே தமிழ்ல படுத்தி போட்டுருங்க. நான் அப்படியே என்ன பண்றேன்னா ஒரு காணொலி பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க பர்சனலா நீங்க தினம் 1 நிமிஷமாவது ஒரு 2 நிமிஷமாவது ஒரு வீடியோ போடுங்க. நான் எனக்கு போடுங்க, நான் அதை ஏற்றி விடுறேன். புரியுதுங்களா?
நீங்க யூடியூப் சரிங்க. ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப, ஆனா யூடியூப் ஆரம்பிச்சுட்டு நல்லா படிக்கணும் ஐயா, விளையாட்டுல. ஆமா ஆமா கேட்கற படிக்கணும். கேள்வி. ஆமா, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சிட்டா. ஆமா, எப்படி கேட்டாலும் பதில் சொல்லணும். பால் எப்படி அடிச்சாரு ஐயா, இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க பதில் எப்படி கேட்டாலும் சொல்லலாம்ன்ற கான்பிடன்ட் இருக்குது. பட் அந்த சப்ஜெக்ட் வந்து தரவா பண்ணிட்டாக்கா போயிடலாம். ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் எடுத்து செஞ்சுட்டா போதுமான, ஒரே ஒரு பேஷண்டாவது எடுத்து செய்யணும். எடுத்து செஞ்சுட்டாக்கா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆமா ப்ரொபோஸ் பண்ணிடலாம். ஆமா, மெடிக்கல் ரிப்போர்ட்ல 3 தடவை எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். எடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த 3 வந்துட்டாவே 100%. 90 நாள்லயே மேக்சிமம் ரிசல்ட் வந்துருதுங்க. மேக்சிமம் 90 நாள்ல. அதுக்கப்புறம் அவங்க வேணும்னா வச்சு, ஆனா அந்த பயம் இருக்கும். அதனால 1 வருஷம் பக்கத்தால வச்சுக்கலாம். அப்புறம் 12 ஆண்டு கூட வச்சுக்கலாம். 12 ஆண்டு நீ வந்து கூட வந்துகிட்டே இருக்கணும். நீங்க மாஸ்டரா மாறிட்டீங்கன்னா டொனேஷன் கொடுக்க தேவையில்லை. மாஸ்டரா மாறிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி யாரும் சிஸ்டத்துல இல்ல. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க கல்வி கட்டணம் கொடுக்குறீங்க, ப்ராஜெக்ட் கட்டணம் கொடுக்குறீங்க. நீ மாஸ்டரா மாறிட்டீங்கன்னா, நீ மாஸ்டரா மாறிட்டு வருவாய் ஈட்டுற. அவர் உங்களுக்கு எந்த வருவாயிண்டா இருக்கலாம், அந்த வருவாய் நீ வச்சுக்கிற. நீங்க எந்த கடை வச்சிருக்கலாம், வேலைக்கு போகலாம், அடிமையா இருக்கலாம், சம்பளம் வாங்கலாம், அது வேற. அந்த வருமானம் வந்துட்டே இருக்கலாம். நீ இதுல ஈட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே நீ பணம் கட்ட தேவையில்லை. நீ தான் மாஸ்டர் ஆயிட்டல. அப்புறம் என்ன, எனக்கு தேவை இன்னும் பரவணுங்கிறதான் விஷயமே. என்னை நிறைய பேர் கேட்கறாங்க, உங்களை மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா நிறைய கேள்வி கேட்கறாங்க. எனக்கு வெறுத்தே போகுது. ஆமாயா, யாரும் இல்லையே, நான் என்னையா பண்ணட்டும். ரெண்டாவது வந்து பெண்கள்கிட்ட வந்து பணமும் கிடையாதுங்க. பெண்கள் வர்றாங்க இல்லையா, அவன் நோயைத்தான் கொண்டு வர்றான். அவனுக்கு செலவு பண்றதுக்கு புருஷங்கிற பணம் கட்டுறது இல்ல. அதான் இந்த சிக்கல் இருக்குது. அவங்களுக்கு வந்து there is not a self owner கிடையாது, டிபெண்டன்ட் ஓனர் தான். அந்த டிபெண்டன்ட் ஓனர் வந்து இங்க சொல்லி கொடுப்பா, அங்க போனா அது மாறிடும். அவ்வளவுதான். அப்படித்தான் நேற்று ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த 2 பொண்ணு வந்துச்சு இல்லைங்களா, துரத்தி விட்டான். பணம் எல்லாம் வந்துச்சு, நீ போன, அவனுக்கு வகுப்பு கிடையாது. அவ்வளவுதான். நான் வேணா சொல்லிட்டேன், 1 மாசம் சொல்லித்தரேன், 1 மாசம் சொல்லித்தரேன், $500 கட்ட சொல்லிட்டேன். $500 ஈக்கோ டாலர் கட்ட சொல்லிட்டேன். $500 கட்டினாமா, $500 கட்டி கொடுப்பேன், அதோட நிறுத்திக்கோ. அதுக்கப்புறம் 11 மாசம் நீயே செஞ்சுக்க, எங்கிட்ட வராதேன்ட்டு. நான் என்னது, ஏன்னா நீ 12 மாசத்துக்கு வீட்டுக்காரன் பணம் கட்ட போறது இல்ல. அவனு வீட்டுக்காரன் கட்ட போறது இல்ல. இதுலதான் பெண்கள் மாட்ட போறாங்கய்யா. 100க்கு 95 பெண்கள் மாட்டி சிக்கி சீரழிய போறாங்க. ஹஸ்பண்டால சிக்கி சீரழிய போறாங்க. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது எனக்கு தெரியும். நீங்க சொல்றீங்களா, அதுக்கு முன்னாடி நான் அலர்ட் பண்ணிடுறேன். This is society-ல most of people is ladies under the husband because of this unknowledge of the system. ரெண்டாவது வந்து என்ன தெரியுமா, அவனுக்கு அறிவு இல்ல. நமக்கு இந்த உணவை சாப்பிடறதுனால நமக்கு நோயாளியா மாறிக்கிறோம் அப்படிங்கிற அந்த அறிவும் இல்ல. இப்ப இவளுக்கு தெரியும். இப்ப பெண் வந்து புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கேன், அவளுக்கு பிரச்சனை எல்லா பெண்களுக்கும் கற்பப்பை பிரச்சனை இல்லாத பெண்களே கிடையாது. என்னது, ஏன்னா அவங்களுக்கு பூரா சாதாரண உணவு தின்னு 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 கற்பப்பையும் சினக்குழாயும் கெட்டு போய் கல்லீரல கல்லு, மண்ணீரல கல்லு, சிறுநீரகத்துல கல்லு, எல்லாம் அளவு கடந்த தீனி, நொறுக்கு தீனி தின்னுட்டே இருக்கிறத வேலை பெண்களுக்கு. என்னது, வாயில போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வாயில போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்னன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகி அந்த கல், அதாவது கார்பனேட் ஸ்டோன் மாதிரிங்க. இந்த கேஸ்ல கல் உற்பத்தி ஆகுதுல, கேஸ்ல கல், இந்த வெல்டிங் கேஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கார்பைடு கல் இருக்குல்ல, அந்த மாதிரி கார்பைடு கல் மாதிரி சும்மா திக்னஸ் கல் மாதிரி. அதாவது நீங்க ஆசிடிட்டி அல்கலின் எல்லாம் சேரும் பொழுது ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும். என்னது, கெட்டியான கல் ஃபார்ம் ஆயிரும். அந்த கல்லு தான் அது வந்து கல்லீரல் இருக்கலாம், அல்லது சிறுநீரகத்துக்கு இருக்கலாம், அல்ல சிறுநீர் தாரையில் இருக்கலாம். எங்க வேணா கல் உற்பத்தி ஆகலாம். ஆசிட் எங்க தேங்குது அங்க கல் உற்பத்தி ஆயிரும். ரொம்ப கொடூரம் ஐயா, ரொம்ப வலி, உயிரே போயிரு. சூர்யா பாத்தீங்கன்னா மைக்ரோ மில்லிமீட்டர் தான் இருக்கும் கல்லு. என்னது, ஆனா அது நர்வ, அது போய் இந்த நியூரானை போய் அமுத்துங்க. நியூரானை போய் அமுத்துச்சுன்னா அப்படியே கையை அப்படி சுருங்கிற, அப்படியே இப்படி சுருங்கிற கை. அந்த இப்ப நேற்று 2 நாள் அந்த பொண்ணுக்கு பார்த்தேன்.
மூணாவது நாளே 10% டக்குன்னு எல்லாம் ரெடியூஸ் 16 நோய் ரெடியூஸ் ஆகுது. இப்ப என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, ஒவ்வொரு மனிதனும் 20 நோய் வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு லேயருக்கு 2 நோய். என்னது? அப்ப நமக்கு 12 லேயர் இருக்கு. 2ஆல பேருக்கு 24 நோய் ரெடியா இருக்குது. 24 நோய் ரெடியா இருக்கு. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானு ஏன்டா இத்தனை நோய் வருதுன்னா அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு லேயருக்கு மினிமம் 2 நோய் இருக்கு. தோல்னா தோல்ல 2 உணர்ச்சி எட்டு போகுது. அடே இதைத்தான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 4000 நோய்கள் வரலாம்ங்கிறான். என்னது? 4000 நோய்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கான். இப்ப அப்படிதான் இருக்குதுங்க. சரி, மறுபடியும் இதை பத்தி பேசுவோம். கொஞ்சம் சிந்திங்க. ஆக இத நம்ம இந்த என்ன சொல்றோம்னா, இந்த நீர்பயிற்சி செய்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, முடிஞ்சதுன்னா நம்ம வந்து நீர்பயிற்சி செய்வதற்கப்போ நீர்பயிற்சி செய்கின்ற பொழுது அந்த வயிற்றுல வந்து, அதாவது ஏற்கனவே நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல், அதாவது நியூட்ரல் வெயிட் நியூட்ரல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நியூட்ரல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது நியூட்ரல் நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் 80 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 60 கிலோவில் நான் குறைச்சிக்கிட்டேன். 60 கிலோவில் இந்த தினம் காய்கறி சாப்பிட்டு குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இன்னொரு 1 கிலோ எனக்கு போகணும்னா, இந்த நீர்பயிற்சி செய்யும் பொழுது அந்த பழைய விஷம் வந்து இறப்பையில வந்து தங்கி நிற்கும். அப்ப எதுவுமே 2-3 நாளைக்கு கீரையை சாப்பிட மாட்டேன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு கீரை எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிருக்கணும். அந்த உடம்பு தான் இந்த கடைசியில் நீருக்கு வரணும். அந்த உடம்பு தான் நீருக்கு காற்றுக்கு வரணும். அப்படி வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி வரும்பொழுது அந்த இறப்பையில் வந்து கசப்பு வந்து தங்கி இருக்கும். ரொம்ப முக்கியம். அந்த கசப்பு தண்ணீரை குடிக்க விடாம செய்யும். நல்ல முக்கியம். அந்த கசப்பு தண்ணீர் கூட உள்ள இறக்காம பண்ணிடும். என்னது? தண்ணி கூட குடிக்காம. ஆமா. அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, உடனடியா வேக வைத்த காய்கறி, ஏதாவது வேக வைத்த காய்கறியை வேக வச்சு கடைஞ்சு அப்படியே லேசா அப்படி கடைஞ்சி அப்படியே உள்ள குடிச்சிடணும். அதை முருங்கைக்கீரையோ முருங்கைக்காயோ அல்லது பப்பாளி காயோ ஏதோ நல்ல ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ எடுத்து வேக வச்சு கடைஞ்சி அதை அப்படியே மெல்ல லேசா வெதுவெதுப்பான சூட்டுல இறக்கி அந்த கீழே இறக்கி விடணும். இறப்பையிலிருந்து பெருங்குடலுக்கு போயிடணும். போயிட்டு மீண்டும் அப்படி போட்டு அது மஞ்சளா அடிச்சுட்டு போயிடும். ஒரு 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல 4 மணி போயிடும். அதுக்கப்புறம் வாட்டர்ல போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பித்தை வந்து சுரக்கிறது நின்று போயிடும். நாக்கு சகப்பா இருக்கும், அவனுக்கு மரணம் இல்லை. அவ்வளவுதான். அப்ப பசி தாக்கம் எடுக்காது. இப்ப எனக்கு வந்து பசி தாக்கம் கண்ட்ரோல், இப்ப வந்து இனியனுக்கு வந்து பசி தாக்கம் கண்ட்ரோல் இருக்குது. அந்த வெயிட் ரெடியூஸ்ட் ஆனாவே, அதாவது தேவையற்ற விஷம் தான் பசி உண்டாக்குது. தேவையற்ற விஷம் தான் பசி உண்டாக்குது. மற்றபடிக்கு வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி வேற ஒண்ணு. சரிங்க ஐயா, நீங்க தமிழ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.